வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வடசென்னை திரைப்படத்துக்காக சிறந்த வில்லன் விருது குடுத்துருக்காங்க. இந்த விருது எனக்கு அளித்த தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட், சின்ன திரை விருதுகள் அண்ட் பெரிய திரை விருதுகள் எல்லாமே சேர்த்து தராங்க. ஸோ அதில் வந்து சின்ன திரையில் வந்து எனக்கு விருது கிடச்சிருக்கு. 2019க்கு சிறந்த நடிகருக்கான விருது கண்மணி அப்படிங்கிற சீரியலுக்கு. இதில் எனக்கு என்ன இன்னும் அதிக சந்தோஷம்னா, இது நான் வாங்குற 2வது அவார்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலைஞர் ஐயா கையிலேருந்து வாங்கினேன், இப்போ துணை முதலமைச்சர் கையிலேருந்து வாங்குறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். வணக்கம், நான் உங்க சங்கவி. 2017 தாய் வீடுன்ற சீரியலுக்காக எனக்கு சிறந்த நடிகை சின்ன திரை கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு எனக்கு கிடைச்சதுலேயே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் our Honorable Chief Minister, Mr. M.K. Stalin sir, our Honorable Deputy Chief Minister, Mr. Udayanidhi Stalin sir, all the jury, all the committee members and the judges who have selected me. And I also take this opportunity to thank our director cum producer, Mr. Hariraj sir, who had given me this chance and this opportunity of Thai Video, and because of that I'm getting this award. So I would like to take this opportunity to thank each and every person who was responsible for me to get this award. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்திரஜா ரோபோ சங்கர். இன்னைக்கு இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட அப்பாவுக்கும் ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா அப்பாவுடைய பல நாள் கனவு கலைமாமணி அவார்டு வந்து கலைஞர் ஐயா கையால வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அவார்டு வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் எதிர்பார்த்த அவார்டு, ஸ்டேட் அவார்டு. ஸோ அப்பா வந்து 2 படம் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்குறாங்க. 2016 வேலை நந்துட்டா வெள்ளக்கார அண்ட் 2022 வந்து இரவே நெல் படத்துக்காக சிறந்த நகைச்சுவை நடிகர் 2த்துக்குமே வாங்குறாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கனவான ஒரு அவார்டு. ஸோ அவரோட கனவையும் சுமந்து இன்னைக்கு நான் வந்து அந்த அவார்டு நான் வாங்குறேன். அண்ட் நான் வந்து 2022க்காக விருமன் படத்துக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்காக வாங்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டு வந்து கண்டிப்பா எங்களுக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷல். அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. அண்ட் இவ்வளோ வருடங்கள் சேர்த்து வச்சு இன்னைக்கு கொடுக்குறாங்கன்றப்போ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு டாக்டர் ரேச்சல் ரெபேக்கா. நான் 2021க்கான சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது வாங்குறேன். கடைசி விவசாயி படத்துக்காக இது எனக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு விருது தமிழ்நாடு அரசு கையால வாங்குறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரமா பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அக்னாலேஜ்மெண்ட். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மான்ஸ்டர் திரைப்படத்துக்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது எனக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர் நெல்சன் சார் மற்றும் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ் சூர்யா சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அந்த படம். ரொம்ப நீங்க எல்லாரும் ரசிச்சு பார்த்த படம். ஒரு ஸ்டேட் அவார்ட் கிடைக்கும்னு நினைச்சு பார்க்கல, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அன்பு அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க தமிழக அரசனுடைய விருது விழா வழங்கும் நிகழ்வுல வந்து கலந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விருது விழாவில் வந்து 2016 ஆண்டுக்கான ஒரு குப்பை கதை படத்தினுடைய சிறந்த பின்னணி பாடகர் விருது தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கிராமிய கலையில இருந்து நாட்டுப்புற கலையெல்லாம் பாடல்கள் பாடி திரைத்துறையில பாடல்கள் பாடி இந்த மாதிரி விருது கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. அப்படிப்பட்ட இந்த விருது கிடைக்கிறதுல உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஜூரி மெம்பர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், கவிஞர், நடிகர் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த வாய்ப்புல தான் இந்த பாடல் எனக்கு கிடைச்சிது. இந்த பாடலும் வந்து மிக சிறப்பாக வந்து நான் முத்துக்குமார் சார் எழுதியிருப்பாரு. அப்படி ஒரு பாடலுக்கு இந்த விருது கிடைச்சதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கலைஞர்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது பெரிய அது ஒரு பூஸ்டாவும் டானிக்காவும் அது ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் நிறைய சாதனை பண்ணணும்னு அந்த அச்சீவ்மெண்ட் வரும், எண்ணங்கள் வரும். அப்படி அந்த எண்ணத்தை உருவாக்குற நம்ம தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உமா பத்மநாபன். இன்னைக்கு வந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி பெரிய திரை, சின்னத்திரை கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து தமிழக அரசுடைய விருது. இதுல நான் வந்து சின்னத்திரையில 2021 ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படின்னு சொல்லி ரெடான் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து சித்தி 2 அப்படின்ற தொடருக்காக
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த முறை வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு எல்லாம் சேர்ந்து கொடுக்கறதுனால எங்க திரும்பினாலுமே வந்து நம்ம ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியை சேர்ந்த நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளுக்கு ரொம்ப நம்ம ரசிக்கிற முகங்கள், அதே மாதிரி கேமராவுக்கு முன்னால ஒர்க் பண்ற பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ் இப்படி எல்லாமே நம்ம துறையை சேர்ந்தவங்க. அதனால இது வந்து ஒரு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியோடைய ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் நாங்க பார்க்குறோம். இதை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சு கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதை வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா நாங்க எல்லாருமே பார்க்குறோம். வணக்கம், நான் தினேஷ் மாஸ்டர். இந்த தமிழ்நாடு விருது நான் 3வது தடவை வாங்குகிறேன். அதுவும் இந்த தடவை நம்ம சிஎம் சார் கையிலையும் டெப்டி சிஎம் சார் கையிலையும் வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டேட் அவார்டுன்னும் போது அதுவும் எங்களெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். அது ஸ்டேட் அவார்டுன்ற சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஸ்டேட் அவார்டு வாங்குறது எங்களெல்லாம் ஒரு ஊக்குவிக்கிற விஷயமா நான் கருதுகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படம் 24 படத்தோட டைரக்டர் விக்ரம் சார், கேமராமேன் சார் திரு சாருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி குப்பை கதை, நான் நடித்த படம் குப்பை கதை, அந்த படம் டைரக்டருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அஸ்லமுக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.